இது பார்த்தீங்கன்னா, ஹரிபோ கோல்டு பேரன் அப்படிங்கிற ஒரு கம்மி பியர். ஸோ இது எங்கள் வீட்டுக்காரங்க ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ இதில் என்னெல்லாம் எழுதியிருக்கு, என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஓகே. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, தஸ் ஒரிஜினல் செட் 1922 கொடுத்துருக்காங்க. தஸ்னா த ஒரிஜினல் சின்ஸ் 1922 அப்படின்னு எழுதியிருக்காங்க. சரி, இதோடைய இன்க்ரீடியன்ட்ஸ் பார்ப்போமா? சரி, காம்போசிஷன் பார்ப்போம். இது வந்து எனர்ஜி, ஃபேட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃபேட்லேயே சேச்சுரேட்டட், அன்சேச்சுரேட்டட் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது வந்து கார்போஹைட்ரேட், கோலன் ஹைட்ரேட்னு எழுதியிருக்காங்க. அப்புறம் சுகர் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் சால்ட்டு, இது எனர்ஜி எவ்வளோ அப்படிங்கிறது, வைப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தென் இன்க்ரீடியன்ட் பார்ட்டு, இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா குளுக்கோஸ் சிரப் இருக்குது, அண்ட் தென் சுகர், ஜெலட்டின் இருக்குது. ஸோ இட்ஸ் நாட் சூட்டபிள் ஃபார் வீகன்ஸ். ஏன்னா ஜெலட்டின் வந்து போர்க்கில் இருந்தால் ரெடி பண்ணுவாங்க. அண்ட் தென் டெக்ஸ்ட்ரோஸ், ஃப்ரூட் சிரப், ஃப்ரூட் மேட் ஃப்ரம் ஃப்ரூட் கான்சன்ட்ரேட்னு அர்த்தம். அடுத்து ஆப்பிள் அப்படின்னா ஆப்பிள். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எங்கேயுமே கொடுத்துருக்காங்க, என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத. இது வந்து ஃபஸ்ட் ஒன் ஸ்ட்ராபெரி, அடுத்தது ஆப்பிள், க்ரீன் ஆப்பிள், அடுத்து ஆரஞ்ச், அடுத்து இது வந்து ராஸ்பெரி, அடுத்து பைனாப்பிள், அடுத்து சிட்ரோன்னா லெமன், அனாஸ்னா பைனாப்பிள். நம்ம அன்னாச்சி சொல்கிற மாதிரி எல்லா லாங்குவேஜ்லேயும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் வரும். அனாஸ் அப்படின்னா அன்னாச்சி பழம். அப்புறம் ஹிம்ப்ரி அப்படின்னா ராஸ்பெரி. அப்புறம் ஆரஞ்சு அதே தான். ஆப்பிள் வந்து ஆப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஸ்ட்ராபெரி. இது வந்து ஒன் ஆஃப் த ஃபேமஸ் கம்மி பியர்ஸ் இன் ஜெர்மனி. எப்படி இருக்குது பார்ப்போம். இந்த மாதிரி இருக்குது, நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ், 5 கலர்ஸில் வருது. ஓகே, தேங்க்யூ.